லிரிக்ஸ் கத்துக்கிறது இருக்குல்ல, எல்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான். இத்தனை டேக் வாங்குனேன், இத்தனை வாட்டி இந்த ஒரு பாட்டு பாடுனா என்ன பாட்டு சொல்வீங்க? கண்டா வர சொல்லுங்க, அந்த இதெல்லாம் ஸ்லாங் எனக்கு main. ஆமா, அந்த ஸ்லாங் ஆமா. வரணும் தமிழ்ல. நீ வெஸ்டர்ன் சாங் மாதிரி பாடுற அந்த ஸ்லாங். கண்டா வர அப்படி வருது. அம்மாடி அலமரம் மருத்து மேல உச்சிக்கல ஒத்த கிளி நின்னா கூட அவ்வளோ பேரு வந்து உங்களை தன்னை ஒரு வீட்டு குழந்தையா அப்படி ட்ரீட் பண்றாங்க. இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்மே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ஹவ் டு யூ ஹேண்டில் இட்? அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அதுதானே சொல்றாங்க. So, பரவாயில்ல, நீ அந்த பேட் கமெண்ட்ஸை பத்தி நீ ஒண்ணுமே திங்க் பண்ணாத அப்படின்னு கூட ரொம்ப பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நான் ஹாப்பி தாங்க்கா. நீ நிறைஞ்ச போரானே போரானே காத்தோடு தூத்தல் போல போரானே போரானே போவாமத்தா போரானே. ஸ்பெஷல் மூமெண்ட்ல அந்த ஸ்வேதா மேம் வந்துட்டு அவங்க ஒரு இன்னொரு ஹாப்பி இது சொன்னாங்க. தனுஷ் சார் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்ன ஒரு மூவில பாட வைக்கணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. வேற என்ன வேணும்? சேம் எபிசோட்ல ஆண்ட்ரியா மேம் கூட வந்திருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் நிலவு சாங் பாடினேன். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் செய்தால் இந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக செய்தால் இந்த கண்கள். நான் ஒரு எபிசோட்ல மேல தொங்கிட்டெல்லாம் பாடிருக்கேன். எஸ், பயமா இருந்திருக்கும்ல, எப்படி பாடுனீங்களோ எனக்கு தெரியல. நான் சொன்னேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா நான் வரேன், போலாம், இந்த பாட்டை கலக்கிடலாம், அவ்வளவுதான். ஏன்னா பயம்லாம் வரலையா? லிரிக்ஸ் மறந்துடுவோமோ மேல போறப்போ? ஃபர்ஸ்ட் டைம் மேல போயிட்டு கீழே வந்ததுமே அந்த பேண்ட் விட்டாங்க. அந்த பேண்ட் திருப்பி சுத்தி வந்து என் மண்டல அடிச்சிருச்சு. ஸ்ருதி ஒரு இதுல போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு இங்கிட்டே மாதேவகதி இந்து மாதேவ நீவ உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. 3-5 விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடிருப்பீங்க. ஆமா. ஸோ அந்த பாட்டு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. பட் ஸ்டில் வந்து ஜட்ஜஸ்க்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த சாங்கை பத்தி சொல்லுங்க. ஏன் எதனால அந்த சாங் சூஸ் பண்ணீங்க? போரானி சாங் ஆக்சுவலி எனக்கு என்னோட ட்ரெயினர் சிம்மு அக்கா, அவங்க பேரு. ஐயோ, எனக்கு சிம்மு அக்கானா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னோட ட்ரெயினர் அவங்க, ஓகேவா. ஸோ அவங்க எப்படின்னா எனக்கு நான் எப்போ எல்லாம் சேடாக இருப்பேனோ, இல்லை எனக்கு இந்த சாங்ஸ் தான் உனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும், இந்த சாங் வேணாம், இந்த சாங் தான் அப்படின்னு எல்லாம் அவங்க என் கண்ணை பார்த்து தான் சொல்லுவாங்க, இது உனக்கு சூட் ஆகிடும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல அக்கா எனக்கு. ஸோ அவங்க தான் எனக்கு சூஸ் பண்ணாங்க, போரானே போரானே செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போது சொல்லியிருந்தாங்க மெகா ஆடிஷனுக்கு. அப்போது நான் இந்த சாங் செலக்ட் பண்ணிவிட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் க்ரீன் கொடுத்தாங்க. பட் விபி சார் கொடுத்தது இல்லை அப்போ. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் லைக் வெயிட்டிங் லிஸ்ட்ல போடலாம் அப்படின்னு. நான் அப்போவே போயிட்டு இருந்தப்போ அதெல்லாம் இருக்கு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஏன்னா செலக்டடா இல்லையா, என்னடா வெயிட்டிங்ல போட்டிருக்காங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து சரியான ஒரு கொடுமையான ஒரு ஃபேஸ்ல, ஆமாவா இல்லையா அந்த மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த ஃபேஸ்? ஆக்சுவலி நான் ஒரு வாட்டி சேட் ஆயிட்டேன், ஐயோ இவ்வளோ வரைக்கும் வந்து ஆகலையே அப்படின்னு. பட் நான் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அம்மா அங்கே போயிட்டு இருந்தாங்க, அம்மா அப்பா அவங்க கூட தான் போயிட்டு இருந்தேன்னா. ஸோ அப்படியே பார்த்து நான் போயிட்டு இருந்தப்போ விபி சார் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு திருப்பி வந்து அப்போது சார் சொன்னாங்க, ஒரு ஸ்டார்டிங்கில் நான் ஹம் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கோட இது சோஜுகாத சூஜி மல்லிகை அந்த சாங்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹம் பண்ணியிருந்தேன் இப்படியே. அவங்க சொன்னாங்க, அப்படி ஒரு ஹம் பண்ணல, அந்த சாங் ஒரு வாட்டி பாடுறியா அப்படின்னு. ஸோ எப்போ நான் அந்த பாட்டு பாடினேன், சருக்கு பிடிச்சி அவங்க அந்த க்ரீன் கொடுத்துட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி மூமெண்ட் அது. ஏன்னா என்னோட ஃபேவரட் காட் சிவா, ஸோ அவங்களோட பாட்டு தான் நான் பாடிட்டு நான் செலக்ட் ஆயிட்டேன்ல. அந்த செகண்ட் சான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி உங்களுக்கு அது ப்ரெஷரா இருந்துச்சு, அந்த பாட்டு கரெக்டா பாடிடணும், அது பாடினாதான் நம்ம செலக்ட் ஆகும். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அந்த டைம்?
சடனாக கூப்பிட்டு இப்போ இல்லை இது ஆகலை அப்படின்னு நினச்சி நான் போயிட்டு இருந்தப்போ சடனாக கூப்பிட்டு என்கிட்ட கேட்டாங்களே இந்த பாடு அப்படின்னு. ஸோ அப்படியே ஒரு டீப் பிரேத் எடுத்துட்டு கடவுளெல்லாம் அப்படியே கொஞ்சிக்கிட்டு ப்ளீஸ் கடவுளை ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃப்ளோவில் பாடிட்டேன். அவ்வளோதான். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சரிகமால. எஸ், எங்களுக்காக அந்த போராளி பாட்டும் இந்த பாட்டு 2 பாட்டும் பாடிடுறீங்களா? கண்டிப்பா. போரானே போரானே காத்தோடு தூத்தல் போல போரானே போரானே போவாமத்தா போரானே 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 காத்தோடு தூத்தல் போல போரானே போரானே போவாமத்தா போரானே அழகாய் நீ நிறைஞ்ச அடடாய் பொந்துக்குள் புவியில் போல போராலே போராலே காத்தோடு தூத்தல் போல போராலே போராலே போவாமத்தா போராலே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா இருந்துச்சு கேட்க. தேங்க்யூக்கா. அண்ட் இந்த ஒரு சாங், அந்த சாங் ஆக்சுவலா அது எங்களுக்கு லாங்குவேஜ் புரியாது, பட் வந்து நீங்க பாடினா நாங்க கேட்டுப்போம். என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். बैठत कुंड हो गोर्गे हटी हम बलव्याक बेटत मादेवगति इंदु मादेव नीवे मादेव नीवे मादेव नीवे बैठत कुंड हो गोर्गे हटी हम बलव्याक बेटत मादेव गति इंदु मादेव नीवे बेटत मादेव गति इंदु ಅವರಿನ್ನು ಹಟ್ಟಿ ಹಂಬಲವ ಮರೆತಾರೋ ಮಾದೇವ ನಿಮ್ಮ ಸೋಜುಗದ ಸೂಜು ಮಲ್ಲಿಗೆ ಮಾದೇವ ನಿಮ್ಮ ಮಂಡ ಮ್ಯಾಲೆ ದುಂಡು ಮಲ್ಲಿಗೆ. சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒண்ணுமே புரியல. ஏதோ வந்து சிவன் பாட்டு மட்டும் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. பட் அதை வச்சு நாங்க வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அது வந்து ஒரு பயங்கர டிவோஷனலான ஒரு சாங் அப்படின்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து ஜீ தமிழ் இது வந்து ஒரு தமிழ் ஓரியன்ட் ஒரு ஷோன்றப்போ நீங்க உங்க லாங்குவேஜ்ல ஒரு பாட்டு பாடுறீங்க, அந்த பாட்டு மூலியமா நீங்க செலக்ட் ஆகுறீங்க. அது ஹவு டஸ் இட் ஃபீல்? அந்த டைம் எப்படி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாக நர்வஸ். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்த்தாலே ஒரு நர்வஸாக இருக்கும்ல. ஸ்டார்டிங் தான் போகிறோம். அப்புறம் நான் கர்நாடகாலேருந்து வரல, இங்கே எனக்கு சப்போர்ட் கிடைக்குமா இல்லையா அந்த ஒரு பயம் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட் போரானே பாடினேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இல்லை ஒரு கன்னடா பாட்டு பாடி நான் செலக்ட் ஆனது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு நம்ப முடியல ஆக்சுவலி சொல்லணுன்னா. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு சிவன் பக்தன் நான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க பாட்டு பாடி கன்னடா பாட்டு பாடி நான் இங்கே செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம்? தமிழ் பீப்புள் உங்களை எவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ரெஸ்பான்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலி எனக்கு இங்கே இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் எல்லாம் ஆனதுமே எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. ரொம்ப நல்லா பாடுறீங்க நீங்கள், ஆல் த வெரி பெஸ்ட், சரிகமபால நல்லா பாடுங்க. அப்புறம் அவ்வளோ சப்போர்ட் எனக்கு என்னோட கர்நாடகாலேருந்து கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட். அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து கூட எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஸோ பிளெஸ்ட் தானா. ஸோ அதை தாண்டி இப்போ சரிகமான்றது வந்து எப்பயுமே லைக் தமிழ் டெலிவிஷன் ஷோஸ்லேயே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஷோ. ஏன்னா அங்கே இருக்க ஜட்ஜஸ்லேருந்து ஆங்கர்லேருந்து அங்கே இருக்கிற லைக் ஜூரிஸ் முத கூட நம்ம ட்ரெயின் பண்ணுற எல்லாருமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் செட்டு எவ்வளோ ஸ்பெஷல்? அங்கே இருக்கிறவங்கள வந்து யாரெல்லாம் உங்களை பயங்கரமாக பார்த்துக்கிட்டா? நம்ம வீட்டு பொண்ணு அந்த மாதிரி யாரெல்லாம் பார்த்துக்கிட்டா? எனக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு அந்த செட்டு எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் செக் எல்லாம் இருக்கும்ல, அப்போது நான் அப்படியே இங்கே ஸ்டேஜில் நின்றுட்டு எல்லாரும் ஃபேஸையும் பார்த்துட்டு வரும்போது எல்லாருமே எப்படி ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பாடு. ஈவன் ஜட்ஜஸ் கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு.
அவங்க இப்போ ஸ்ட்ரிக்டா இருந்து சொல்ற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. டீச் பண்ற இடத்துல எல்லாம் டீச் பண்ணுவாங்க. அப்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா. பட் அதுவும் அவ்வளவு ஸ்வீட்டா தான் டீச் பண்ணுவாங்க. எங்களுக்கு புரியணும்ல. ஸோ ஸ்வேதா மேம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் அவ்வளோ ஸ்வீட். சரண் சார், விபி சார், ஸ்ரீனி சார், கார்த்திக் சார், சைந்து மேம், எல்லாருமே ரொம்ப 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 ஸ்வீட். அப்புறம் ஜூரிஸ் கூட, ஐயோ அவங்கெல்லாம் நம்ம இங்கே பாடிட்டு இருக்கும்போது அவங்க சப்போர்ட் தான் மெயின். அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் டான்ஸ் பண்ணுற மாதிரி சாங் பாடிட்டு இருந்தேன்னா அவங்க அப்படி அங்கே இருந்து என்கரேஜ் பண்ணிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் நான் இன்னொரு வாட்டி சொல்லி ஆகணும், என்னோட ட்ரெயினர் சிம்மு அக்கா. நாங்கள் பற்றி எவ்வளோ சொன்னாலும் போதாது. ஏன்னா எனக்கு அவங்க அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு சரிகமப்பா வந்ததுலேயே எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல் பர்சன் சிம்மு அக்கா. எனக்கு அவ்வளோனா அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஏன்னா அவங்க ட்ரைனிங் செஷன் எல்லாம் எப்படி இருக்கும்னா நல்லா டீச் பண்ணுவாங்க. அந்த மொபைல் எடுத்து ஒரு லைன் டீச் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆச்சுன்னா எப்படி பாடுற, இது கரெக்ட் இல்லை, எப்படி பாடணும் நீ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு டீச்சர் மாதிரிதான் இல்ல, டீச்சர் பிளஸ் ஒரு அம்மா வைப் அவங்கள இருந்து அப்படி என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் பார்ப்பாங்க அவங்க. ஸோ என்ன இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும்னா அங்கே மிஸ் பண்ணுற திருப்பி பாடு. அவங்க எவ்வளோ வாட்டி நான் அந்த லைனு கரெக்டாக வரணும் அப்போ வரைக்கும் சொல்லியே கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் ஃபினாலில் செலக்ட் ஆனதுமே என்னோட அவங்க தான் அழுதாங்க. அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்திருக்கேன் இந்த சரிகமப்பால, அதை விட அதிகமாக அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இருக்குல்ல, என்னோட நான் டீச் பண்ண ஸ்டூடெண்ட் அவள் செலக்ட் ஆகணும் அப்படின்னு. ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டாங்க. நான் செலக்ட் ஆனதுமே அப்படியே அழுதுட்டு ஸோ ஹாப்பி. அப்புறம் நம்ம கண்டஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க இப்போ வரைக்கும். சுஷு அவ கூட தான் நான் இருந்தேன் ரூம்ல, நம்ம சேர்ந்து தான் இருந்தோம். சுஷு, ஸ்ரீஹரி, அப்புறம் அபிச்சேட்டா, அருண் அண்ணா, இனியாக்கா, எல்லாருமே நம்ம என்ன சொல்றது, நமக்குள்ள அந்த ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆச்சு அங்க. ஆனா பட் ஸ்டில் நீங்க எல்லாரும் வந்து கண்டஸ்டன்ஸ் இல்லையா, உங்களுக்குள்ள வந்து அந்த போட்டி அந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அது எப்படி வந்து நீங்க டிட்டாச் பண்ணிப்பீங்க? இது வந்து நீங்க ஜாலியா இருக்க டைம் வந்து ஒன்னா இருக்கிறது, அண்ட் போட்டின்னு வந்துட்டு அங்க சீரியஸா இருக்காது, எப்படி அதை வந்து உங்களால டிட்டாச் பண்ணிக்க முடியும் அந்த டைம்? ஆக்சுவலி எப்படின்னா நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் சிங்கிங்லேயே. நம்ம மைண்ட்ல எல்லாம் போட்டின்றதை விட நம்ம இவங்க பாடும்போது எல்லாரும் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க பாடும்போது நம்ம இங்க இருந்து எங்களுக்கு பயமா இருக்கு அவங்க நல்லா பாடணும் அப்படின்னு எல்லாருக்குமே. நம்ம இவ விட நான் நல்லா பாடணும் அப்படியெல்லாம் யாருக்குமே இருந்ததில்லை. நம்ம அவ்வளோ க்ளோஸ் இங்க நம்ம எல்லாருமே. இப்போ என்னோட சாங்ல கூட எனக்கு சுஷு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. என்னோட வெஸ்டர்ன் சாங்ஸ்ல கூட அவ்வளோதான். நான் என்னாலும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் அவகிட்ட கேட்பேன். நான் டீச் பண்றதுல அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தே ஆர் ஸோ ஸ்வீட். சுஷு, ஸ்ரீஹரி, அவங்க எல்லாருமே. ஸோ எனக்கு இது வரலடா, எனக்கு கற்றுக் கொடுறா அப்படின்னு நான் கேட்டேன் ஸ்ரீஹரி கிட்ட. இது இப்படி தான் வரும், இது இப்படி, அது அப்படி பாடு, இது இப்படி இல்லை. நல்லா நம்ம அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். உங்களுக்கு லாங்குவேஜ் ஏதாவது ஒரு பேரியர் இருந்துச்சுன்னா, தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் அந்த ழா லா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தமிழ் பீப்புளுக்கே ஒரு சில டைம் ஸ்லிப் ஆகும். ஸோ நீங்க ஃப்ரம் கன்னடா அப்படின்றதுனால உங்களுக்கு லாங்குவேஜ் இந்த ப்ரொனவுன்சியேஷன்லயோ இல்லை இந்த வேர்டிங்ஸ் இந்த பாட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? ஆக்சுவலி எல்லா சாங்ஸுமே அப்படிதான். நான் அந்த லிரிக்ஸ் கத்துக்கிறது இருக்குல்ல, இப்போ கூட எனக்கு அது டங் ட்விஸ்ட் ஆகல பேசும்போது. ஸோ அப்போது நான் எவ்வளோ வாட்டி அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாடும்போது ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் என்னோட ட்ரைனிங் செஷனில் எல்லாமே வந்து எனக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, அது அப்படி இல்லடி, இது இப்படி, இது அப்படி இல்லை. ஏதாச்சும் ஒரு மெலடி சாங்கில் நான் லிரிக்ஸ் மிஸ் பண்ணுறது அதிகமாக, நான் லிரிக்ஸ் மிஸ் பண்ணுறது தான் இங்கே ரிஹர்சலில். ஆனால் ஸ்டேஜில் போனதுமே எனக்கு அது வந்துடும் லிரிக்ஸு. பட் ரிஹர்சல்ல எல்லாமே நான் அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு
எல்லாருமே அந்த லிரிக்ஸ் மிஸ் பண்ற நீ அந்த லிரிக்ஸ் மட்டும் கரெக்டா பார்த்துக்கோ, வேற ஒன்றும் வேற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பர்டிகுலரா இந்த ஒரு சாங் வந்து நான் பயங்கரமா வந்து ரிஹர்சல்ல இத்தனை டேக் வாங்கினேன், இத்தனை வாட்டி இந்த ஒரு பாட்டு பாடினா என்ன பாட்டு சொல்வீங்க? அப்படின்னா கண்டா வர சொல்லுங்க. ஆக்சுவலி எப்படி சொல்றது, ஒரு ஓல்ட் வெர்ஷன் மாதிரி ஏதோ வரும்ல அந்த ஒரு, ஸோ அந்த கண்டா வர சொல்லுங்க அந்த இதெல்லாம் ஸ்லாங் எனக்கு மெயின். ஆமா, அந்த ஸ்லாங் ஆமா. வரணும் தமிழ்ல. ஸோ அதுதான் நீ வெஸ்டர்ன் சாங் மாதிரி பாடுற அந்த ஸ்லாங் கண்டா வர அப்படி வருது, அது அப்படி இல்லை, கண்டா வர சொல்லுங்க அது அப்படி வரணும். அப்படியெல்லாம் எல்லாருமே எனக்கு என்னோட மெயின் தான் லிரிக்ஸு, அந்த ஸ்லாங் வரணும், அது அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு தான் ஆக்சுவலி. நான் அதை விட்டா எல்லா பாட்டுக்குமே நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த கண்டா வர சொல்லுங்க லைவா நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல, அம்மாடி ஆலமரம் மரத்து மேல உச்சிக்கல, ஒத்த கிளி நின்னா கூட கத்தும் பாரு அவன் பேர, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, அவனை கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. இப்ப வந்து ஒரு வாட்டி கூட ரீடேக் வரலையே, பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. அவ்வளோ ட்ரைனிங்ல அவ்வளோ ட்ரைனிங். அதுதான் எனக்கு ட்ரைனிங் பண்றதுல சும்மாக்கா. ஸோ வந்து ஒரு பக்கம் இப்படி போய்க்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பயங்கர. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஃபைனலிஸ்ட் ஆகிறப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு இந்த பாட்டு போட்டிருந்தீங்க சீதாராமன், கீழே வந்து பிரின்சஸ் நூர்ஜஹான் இப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஓ மை காட் அப்படி இருந்துச்சு. கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ லிட்டரலி அவ்வளோ பேர் வந்து உங்களை தன்னை ஒரு வீட்டு குழந்தையா அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே இருக்கு. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆட்டிடியூடு, இவங்க ஓவரா சீன் போடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? how do you handle it? ஆக்சுவலி எப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்றவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, ஸோ பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அதுதானே சொல்றாங்க. ஸோ பரவாயில்ல. ஆனா எனக்கு என்னை பிடிச்சி இவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க இல்லை, நீ ரொம்ப நல்லா பாடுறம்மா, அதுலேயும் நீ அந்த பேட் கமெண்ட்ஸை பற்றி நீ ஒன்றுமே திங்க் பண்ணாத அப்படின்னு கூட ரொம்ப பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நான் ஹாப்பி தாங்க்கா. ஓகே. நீங்க வந்து சொல்லியிருக்கீங்களா என்னைக்காச்சும் வந்து நான் சீன்லாம் இல்லைங்க, ஆட்டிடியூட்லாம் இல்லைங்க, நீங்க ஏன் இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்றீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்களா? இல்லை, ஒன்றுமே சொன்னதில்லைக்கா. அது அவங்களுக்கு அப்படி தோணுதுன்னா என்ன பண்ண முடியும். நான் இருக்கிறது இப்படி தான், நான் ஜாலியாக இருப்பேன். யாருக்கிட்ட கேட்டாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, அவ ஜாலியாக இருப்பா, எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து விபி சார் வந்து உங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணுறாங்க இப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் கூடவே வந்துச்சு. ஏன்னா ஈவன் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ வந்து செலெக்ஷன் அப்போ எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு, நான் அந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், எனக்கு தான் தெரியும். ஆனால் அதையே வந்து ஒரு பேச்சு பொருளா லைக் செலெக்ஷனே ஒரு கிம்மிக் தான், அவங்க இவங்களுக்காக வந்து இப்படி பண்ணாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய காமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி விபி சாரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள். அப்படியெல்லாம் சத்தியமா ஒண்ணுமே இல்லை. விபி சார் எப்படின்னா எல்லா கண்டஸ்டன்ஸும் எப்படி பார்க்குறாங்களோ அப்படியே என்னையும் பார்க்குறாங்க. என்னோட சம் பர்ஃபார்மன்ஸஸுக்கு கூட அவங்க சொல்லியிருக்காங்க, இது நீ கொஞ்சம் ஓப்பனாக இருந்துச்சு, கொஞ்சம் கரெக்டாக பாடிருக்கலாம் அப்படின்னு அவங்க கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க யாருக்கும் ஃபேவரிசம் பண்ணுற மாதிரி ஒன்றுமே பண்ணலை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. அப்படியே என் கூட அப்படி தான் இருந்தாங்க. ஆடிஷன்ஸில் கூட அவங்களுக்கு ஏதோ அந்த இது அவ்வளோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படி. பட் ஃபேவரிசம் அப்படியெல்லாம்
ஒன்றும் இல்லை. நீங்க நிறைய மெலோடி சாங்ஸும் பாடிருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் சாங்ஸும் பாடிருக்கீங்க. பட் வந்து சிவானிக்கு வந்து ரீச்சா பயங்கர வைரல் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் நம்பர் சாங்ஸ் தான். உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுள்? எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? எப்படி பாடுறது? எனக்கு ஆக்சுவலி ரெண்டுமே நல்லா ரொம்ப பிடிக்கும். பட் அதில் எனக்கு இந்த பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அண்ட் ஒரு வைபான சாங்ஸ் தான் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்கும். நான் ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கும்போது, பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் ஃபுல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வைபான சாங்ஸ். நீங்க வைப்னு சொன்னோடனே எனக்கு சடனா வந்து ஆண்ட்ரியா மேமோட ஒரு பாட்டு பாடிருப்பீங்கல்ல, சோ அது சடனா ஞாபகம் வந்துச்சு. அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. சோ அந்த ரவுண்டே ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸ்வேதா மோகன் மேம் வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நீங்க உங்க வாயாலே சொல்லுங்க. சோ அந்த மொமெண்ட்ல எப்படி நடந்துச்சு? ஸோ அது என்னோட ஸ்பெஷல் மூமெண்ட்னா அந்த டிக்கெட் அந்த ஃபினாலேக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட அந்த அந்த சாங் தான். எப்படியாவது அந்த ஃபைனல் சேர்ல நம்ம உட்கார்ந்தறணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்வேதா மேம் வந்துட்டு அவங்க ஒரு இன்னொரு ஹாப்பி இது சொன்னாங்க. தனுஷ் சார் கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு, உன்னை ஒரு மூவில பாட வைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. வேற என்ன வேணும் மேம் அப்படின்னு செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். அண்ட் சேம் எபிசோட்ல ஆண்ட்ரியா மேம் கூட வந்திருந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்சம் நிலவு சாங் பாடினேன். அந்த எபிசோட் தான் எனக்கு ஃபுல்லா ஸ்பெஷல். என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன நடக்குதுன்னு அதை வந்து ப்ராசஸ் பண்ணவே முடியல எனக்கு. ஓகே. ஸோ ஃபினாலேக்கு செலக்ட் ஆன மேம் கூட பாடினேன். தனுஷ் சார் கூட பாடுறதுக்கு, அவங்க மூவிக்கு பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. என்னென்னலாம் அந்த எபிசோட், ஐயோ. எஸ், இந்த ஆண்ட்ரியா மேமோட ஒரு பாட்டு பாடியிருப்பீங்கல்ல, அந்த பாட்டு மட்டும் இப்போ எனக்காக. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் செய்தால் இந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக செய்தால் இந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் செய்தால் இந்த நெஞ்சம், சந்திரலேகா லேகா சந்திரலேகா லேகா. பயங்கரமா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அந்த பாட்டு ஆண்ட்ரியா மேமோட பாடுறப்போ எப்படி இருந்துச்சு? ஸ்டேஜ் ஷேர் பண்றப்போ எப்படி இருந்தது? ஆமா, அவங்க ஆக்சுவலி நான் மைய பாடினதுமே அவங்க வந்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா பாடுறேன் அப்படின்னு. பட் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அவங்க கூட ஒரு பாட்டு பாடின நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ நான் இப்படியே ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஒரு ஹக் பண்ற கேப்ல ஒரு பாட்டு பாடலாமா சேர்ந்து அப்படின்னு. கண்டிப்பா பாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரலேகா அவங்க கூட பாடினேன் நான். ஐயோ செம்ம மூமெண்ட் அதெல்லாம். நான் ஒரு எபிசோட்ல மேல தொங்கிட்டு எல்லாம் பாடிருக்கேன். இந்த பாட்டு என்னோட நீ இருந்தால் அந்த பாட்டுக்கு பயமா இருந்திருக்கும்ல, எப்படி பாடுனீங்களோ எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலி ஜாலியா இருந்துச்சு. சத்தியமா எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க தூக்கிட்டு, எனக்கு ஒண்ணுமே இது ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒண்ணுமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ராஹிம் அண்ணா அவங்க தான் என்ன அந்த டான்ஸ் பண்ணாங்க என் கூட. ஸோ ரிஹர்சல்ல தான் மெயின்ல ஃபர்ஸ்ட் அவங்க வெறும் 2 கை இப்படி போட்டு இங்கதான் அந்த பேண்ட் மாதிரி இருக்கு. ஸோ அதை தூக்கிட்டு மேல போகணும். அது அவங்களுக்கே போறதுக்கு அவங்க வெயிட் ஃபுல்லா வெறும் இங்கதான் விழும். ஓகே. ஸோ அந்த இதுல என்ன தூக்கிட்டு போறாங்க என் வெயிட்ட. செம்ம அவங்க. ஸோ நான் சொன்னேன், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணா, நான் வரேன், போலாம், இந்த பாட்டை கலக்கிடலாம், அவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாச்சு. உயிரோடு நான் இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுத்துனாங்க மேல போயிட்டு. அந்த காத்து, என்னோட ட்ரெஸ் கூட ஆக்சுவலி ஒயிட், ரொம்ப அழகா அப்படியே ஃபுல்லா இருக்கும், அது சுத்துறப்போ இருந்துச்சு. ஸோ அதுதான், அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு டீம் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ செம்ம அந்த எபிசோட். நம்ம ட்ரீம்ல இருக்க மாதிரி இருந்திருக்கும்ல. அந்த மேல போயிட்டு நான் ஆக்சுவலி கீழே பார்க்கல, பயமா இருக்கு, கீழே பார்த்தாலடா அப்படிதான் மேல அவங்க மூஞ்சிதான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே
ஓகே. ஆனா பயம்லாம் வரலையா? லிரிக்ஸ் மறந்துருவோமோ மேல போறப்போ? இல்ல ஆக்சுவலி அந்த இதுல நான் இத முடிச்சிட்டு கீழே வந்தல ஃபர்ஸ்ட் டைம் மேல போயிட்டு கீழே வந்ததுமே அந்த பேண்ட் விட்டாங்க. ஸோ அந்த பேண்ட் திருப்பி சுத்தி வந்து என் மண்டல அடிச்சிருச்சு. ஆமா. ஸோ அப்படி எனக்கு ஸ்ருதி ஒருல போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு இங்கிட்டே சைடுல தனியா ஒரு சுத்தி கேட்டுச்சு. தனியா ஒரு ஸ்ருதி கேக்குது, என்ன இது அப்படின்னு. அது ஆக்சுவலி அந்த பேண்ட் அப்படியே சுத்திக்கிட்டு வந்து பாட்டுன்னு அடிச்சிருச்சு எனக்கு. மேனேஜ் பண்ணி அண்ட் வந்து கரெக்டா நீங்க அந்த ஃபினாலிஸ்ட் ஃபைனலா 5th நீங்க தான் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஈவன் எங்க அப்பா அம்மா கூட they were so happy. ஏன்னா நான் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, இவ்வளோ டேஸாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணிட்டு. நான் சத்தியமாக சொல்லணும்னா அந்த பாட்டுக்கு 2 days 3 days நான் கரெக்டாக தூங்கவே இல்லை, சாப்பிட்டதில்லை. வெறும் சாங் ப்ராக்டிஸ் 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 இதுதான் நடந்துட்டு இருந்துச்சுன்னா. அப்புறம் அந்த ஃபினாலில் ஸோ த 5th ஃபைனலிஸ்ட் இஸ் ஷிவானி அப்படின்னு சொன்னதுமே நான் அப்படியே கீழே போட்டு இப்படி இருக்கேன். ஆனால் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம் ஆன் ஷிவானி யூ டிட் இட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு they were all so happy. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. கீழே அப்பா அம்மா அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவங்களோட ட்ரீம் இல்லை இதெல்லாம், நான் ஃபினாலே ஸ்டேஜில் பாடணும், அட்லீஸ்ட் பாடணும் அந்த ஸ்டேஜில் நான் அப்படின்னு. ஸோ அதுதான். அண்ட் வந்து உங்களோட ட்ரெயினர் பயங்கரமா அழுதுருப்பாங்க. ஒரு செகண்ட் வந்து அவங்க அக்காவா இல்ல அவங்க வந்து புதுசா பாக்குற எல்லாருக்கும் அவங்க தான் அம்மாவா, ரிலேட்டிவ், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு தலையில வந்து அந்த ஒரு கிரீடம் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து நீங்க அவங்களுக்கு வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. அதுதான். ஏன்னா நான் சொன்னேன்ல, நான் அந்த பாட்டு பாடணும்னா என்னை விட அவங்க ஸ்ட்ரகிள் வந்திருக்காங்க. ஒரு லைன் இம்ப்ரூவைசிங்க பண்ணலாம், இந்த இதுல இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், நீங்க பிரீத் எடு, அதுக்கு ஒரு மைன்யூட் திங்ஸ் கூட அவங்க அவ்வளோ நல்லா டீச் பண்ணுவாங்க எனக்கு. அண்ட் அவங்களுக்கும் தெரியும், என்னோட அவங்களுக்கு தான் ஆசை நான் கற்றுக் கொடுக்குற என்னோட குழந்தை, அவங்க ஸ்டூடெண்ட்டு இல்லை குழந்தை, என்னோட குழந்தை அப்படிதான் சொல்லுவாங்க, என்னோட குழந்தை செலக்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை என்ன. ஸோ நான் சத்தியமாக சொல்லணும்னா எனக்கு ஜிம்மாக்க நான் அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஹர் ஸோ மச். அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. ஸோ அவங்க பற்றி நான் சொல்லிட்டே இருக்கலாம். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. MCR Pure Cotton Club formals and casual shirts. 3 5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ்.